ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ செவன்த்து பாலிட்டியில் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு யூனிட் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடியே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் சமத்துவம் பெறுதல் இந்த யூனிட் வந்து முடிச்சாச்சு. ஸோ அரசியல் கட்சிகள், ஸோ நமக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. நிறைய கட்சிகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அரசியல் கட்சிகளோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பொது நலன், அதாவது மக்களின் நலன். ஸோ மக்களோட நலன் கருதி தான் அரசியல் கட்சிகள்லாம் வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது 1950 வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து மக்களாட்சி நாடானது தெரியும். ஜனவரி 26, 1950. ஸோ ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு அரசியல் கட்சின்னா என்னென்னா 3 அடிப்படை அங்கங்கள் சொல்கிறாங்க. தலைவர், உறுப்பினர், தொண்டர். ஸோ தலைவர், உறுப்பினர், தொண்டர். ஸோ அடுத்து பாருங்கள், அரசியல் கட்சினா அங்கீகரிக்கப்படணுன்னா 5 ஆண்டுகளாக அக்கட்சி அரசியலில், ஸோ 5 வருஷம் வந்து பார்த்தோன்னா அரசியல் இருக்கணும். குறைந்தபட்சம் 6% வாக்குகள் வந்து இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெற்றிருக்கணும். 4 மாநிலங்களில் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். ஸோ ஒரு கட்சி அரசியல் கட்சி அங்கீகரிக்கிறது 6% வாக்குகள் வந்து பார்த்தோன்னா பெற்றிருக்கணும். ஸோ மக்களாட்சியோட முதுகெலும்பு எதுங்க? அரசியல் கட்சி தான். ஸோ ஆட்சியில் யார் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் மக்களும் அமைவாங்க. ஸோ ஆட்சியும் அது போல தான் அமையும். ஸோ அரசியல் கட்சியோட மக்களாட்சியின் முதுகெலும்பு எதுங்க? அரசியல் கட்சி. ஸோ ஒரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஸோ பல கட்சி நம்மளுடைய இந்தியா இது பல கட்சி முறை. ஸோ நிறைய இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, ஸோ அது போல் இருக்குது. ஒரு கட்சி எங்கெல்லாம் வச்சுக்கிறான் பாருங்க. ஒரு கட்சியை வச்சுட்டு சீனா போடுவான். யார்? சீனாக்காரன். ஒரே கட்சி தான் இருக்கும், ஆனால் ஒரு கட்சியை வச்சுட்டு சீனா போடுவான். வடகொரியா, கொரியாக்காரன். கியூபா, சீனா, வடகொரியா, கியூபா. சீனா போடுவான், கொரியா, ஓகேங்களா, கொரியாசிஸ், கியூபா. ஸோ கியூபா, ஓகேங்களா. மூணுமே ஒரு கட்சி முறை. ஸோ ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். ஸோ அதுதான் ஒரு கட்சி. ஒரு கட்சியை வச்சுட்டு சீனா போடுவான், வடகொரியா, கியூபாக்காரன், சீனாக்காரன். சரிங்களா. ஸோ இதுதான் இரு கட்சி முறை. பாருங்கள், 2 கட்சி எங்கே இருக்குன்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. சரிங்களா. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்தில் இரு கட்சி முறை இருக்குது. இல்லை, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து இரு கட்சி முறை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பல கட்சி நமக்கு தெரியும். இந்தியா ஸ்வீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னாலே பல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா. பல ஃப்ரெண்ட்ஸு. ஸ்வீட்டாக இருந்தாலும் பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பல ஸ்வீட்ஸ் இருக்குது. நார்வே, சரிங்களா. இந்தியா, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்வீட்டு, நார்வே, இதெல்லாமே பல கட்சி முறை. ஸோ இந்தியாவில் அரசியல் கட்சி முறை பற்றி நம்ம சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு முக்கியமான பாக்ஸ் இதுங்க. ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்தும் அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பாகும். சரிங்களா. ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? நியூ டெல்லி. சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு. ஸோ தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு. ஓகேங்களா. சட்டப்பூர்வமான அமைப்பு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லி தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ தேர்தல் ஆணையத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா புதுடெல்லி. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் முக்கியம். அரசியல் கட்சியாக அங்கீகரிப்பேன்னா அதுக்கான நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும்னா மக்களவைத் தேர்தல், அதாவது 4 மாநிலங்களத்தில் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். 4 மாநிலம் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% வாக்குகள் பெற்றிருக்கணும். ஸோ தேசிய கட்சி அங்கீகரிக்கணும்னா ஸோ இது எல்லா நிபந்தனையும் பூர்த்தி செய்யணும். ஸோ மாநில சட்டப்பேரவையில் 6% வாக்குகள் வந்து பெற்றிருக்கணும். ஸோ 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவைத் தொகுதி அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சட்டப்பேரவையில் மொத்த தொகுதியில் குறைந்தபட்சம் 3% தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். ஸோ இதெல்லாம் நிறைய குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ தேசிய கட்சிங்கன்னா 4 மாநிலங்களில் 6% வாக்கு பெற்றிருக்கணும். ஸோ ஒரே மாநில கட்சி ஆகுனா அதே தான், மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். சுயேட்சை வேட்பாளர், ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ மாநில கட்சி, தேசிய கட்சினா என்ன பண்ணும், மாநில கட்சினா என்ன பண்ணும். ஸோ இது சிம்பிளாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதுமானது. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தல் குழு சின்னங்கள். ஸோ இதை பாருங்கள்,
முக்கியம். தேர்தல் குழு சின்னங்கள் 1968 1968 படி தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம். ஸோ பெரும்பான்மையான கட்சி எதிர்கட்சி. ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா எதிர்கட்சி தலைவர். ஓகேங்களா, எதிர்கட்சி தலைவர் கேபினெட் மிஷனுக்கு தகுந்த. ஓகேங்களா, கேபினெட் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார். ஸோ இது பாருங்கள், நான் இந்த பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நோட் பண்ணல, நோட் பண்ணிக்கோங்க. எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை பெற்றிருப்பார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அவ்வளோதான். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம். விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. ஓகேங்களா, யானை, சிங்கம் ஆகிய சின்னங்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ தேசிய கட்சி, மாநில கட்சி, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் சும்மா இருக்கும்போது அப்படியே படித்து பாருங்கப்பா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. ஸோ அதாவது தேசிய கட்சி ஆகுனா 4 மாநிலங்களில் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். ஸோ மாநில கட்சினா அதே மாதிரி 2 மக்களவை தொகுதியில் 6% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கணும். ஸோ தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ஹெட் குவார்ட்டர்ஸுங்க நியூ டெல்லி. சரிங்களா. ஸோ நியூ டெல்லி. 68 தேர்தல் குழு சின்னத்தின்படி 68ல் ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம். ஒரு கட்சியை வச்சுட்டு சீனா போடுவான். சீனா, வடகொரியா, கியூபா. ஸோ இருகட்சி முறை எங்கப்பா? அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. பல கட்சி எங்கே? இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த யூனிட்டு சிம்பிளாக படித்து முடிச்சிருங்க. ஸோ பெருசாக அதில் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருகட்சி முறை, 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது இருகட்சி முறை. இந்தியாவில் என்னப்பா? பல கட்சி முறை. பல கட்சிகள் இருக்குது இந்தியாவில். ஸோ அடுத்தது அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன்ப்பா, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தற்போது இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர், ஸோ 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ் குமார் அவர்கள். ஸோ ஞானேஷ் குமார் அவர்கள். ஸோ 26th இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அவர்கள். ஸோ தமிழ்நாட்டின் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஜோதி நிர்மலா சாமி. ஸோ ஜோதி நிர்மலா தேவியா நிர்மலா சாமியான்னு தெரில. ஓகே, ஜோதி நிர்மலா தேவி. ஸோ ஜோதி நிர்மலா சாமி. ஸோ ஜோதி நிர்மலா சாமி தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? 26th. ஸோ ஞானேஷ் குமார். தமிழ்நாட்டுக்கு ஜோதி நிர்மலா சாமி. ஸோ இது 2 கொஷினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. ஸோ அந்த கொஷின் ஆன்சர் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அரசியல் கட்சிகள் பொதுவாக பொது நலன், மக்கள் நலன் அடிப்படையில் தான் வந்து ஒரு கட்சியை வச்சுட்டு சீனா போடுவான், சீனாக்காரன். ஸோ மக்களாட்சியின் முதுகெலும்பு எது? அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு. நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் என்ற அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகள் மக்கள் மற்றும் கொள்கையிடையே பாலமாக செயல்பட வேண்டும். ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிடுறார். ஸோ அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிப்பா. ஸோ 4வது ஆன்சர். இது நான் முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருப்பேன். எதிர்கட்சி தலைவர் கேபினெட் சரிங்களா, கேபினெட் மிஷனுக்கு உண்டான தகுதியை வந்து பெற்றிருப்பார். யாருன்னா எதிர்கட்சி தலைவர். ஸோ தற்போது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஸோ அடுத்து பாருங்கள், மக்களாட்சி, மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். பெரும்பான்மையான கட்சி அரசாங்கத்தை அமைக்கும். பெரும்பான்மையான கட்சி அரசாங்கத்தை அமைக்கும். எதிர்கட்சி என்னப்பா? அரசோட கொள்கைகளாக விமர்சனம் செய்கிறது. ஸோ எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ விமர்சனம் பண்ணுறது தான் எதிர்கட்சியோட வேலை. சரிங்களா. சரியானதை தேர்ந்தெடுக்க. ஸோ வந்து நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து கட்சியும் சமமாக நடத்துகிறது. தனி சின்னத்தை, அங்கீகரிக்கப்பட்ட தனி சின்னத்தை ஒதுக்கும். எல்லாமே சரிதான்ப்பா, அனைத்தும் சரி. இவை அனைத்தும். பெரும்பான்மையான கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது ஆகும். ஸோ இதுவுமே கூற்று சரி, கூற்று சரியான விளக்கம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கப்பா. ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.